பாலியல் குற்றவாளி சர்வதேச புரோக்கர் எப்ஸ்டைனோட ஃபைல்ஸ்ல பிரதமர் மோடியோட பேர் மட்டும் கிடையாது, ராகுல் காந்தியோடைய பேரும் இருக்குது அப்படின்னு பாஜகவை சேர்ந்தவர்கள் பரப்பிட்டு வராங்க. அது உண்மையா அப்படிங்கிறத செக் பண்றோம். முதல்ல எப்ஸ்டைன் ஃபைல்ஸ், யூஎஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்ல வெளியிட்டு இருக்கக்கூடிய எப்ஸ்டைன் ஃபைல்ஸை ஓபன் பண்ணிக்குவோம். அதுல சர்ச் கொடுத்துருக்காங்க. அந்த சர்ச்சில் போயிட்டு ராகுல் காந்தி அப்படின்னு டைப் பண்ணிக்குவோம். இப்போ சர்ச் பண்ணுவோம். இப்போ நமக்கு வந்து சர்ச் ரிசல்ட்டில் வந்து 4 டேட்டா செட்டு கிடைக்குது. இந்த 4த்தையுமே நம்ம தனித்தனியாக ஓப்பன் பண்ணிக்குவோமே. இந்த 4 ரிசல்ட்டில் முதல் ரிசல்ட்டை பார்த்தோம் அப்படின்னா, எக்கனாமிஸ்டில் வந்த ஒரு கட்டுரை. இந்த கட்டுரையை இந்த நபர் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறாப்புல. இந்த கட்டுரை மட்டும் கிடையாது, இந்தியாவிலிருந்து வரக்கூடிய பல பொலிட்டிக்கல் ஆர்டிகிள்ஸை வந்து ஷேர் பண்ணுறத வழக்கமாக வச்சுருந்துருக்கிறாப்புல மெயிலில். இன்னொன்று வந்து பார்த்தோம்னா, ராய்டர்ஸ் இணையதளத்தில் வந்த செய்தியினுடைய ஒரு ஃபார்வேர்டு. இன்னொரு ரிசல்ட் அந்த எக்கனாமிஸ்டில் வந்த அதே ரிசல்ட்டே மறுபடியும் இன்னொரு முறை ரிப்பீட் ஆகிருக்குது. 4வதா இன்னொன்று கொடுத்துருக்குறாங்க. அதில் வரக்கூடிய ராகுல் காந்திங்கிறது காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி கிடையாது. அதிலே தெளிவாக கொடுத்துருக்குது, கிரெடிட் சைட்ஸ் அப்படிங்கிற ரிசர்ச் ஃபார்மில் ஒர்க் பண்ணக்கூடிய அனலிஸ்ட் ராகுல் காந்தி அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ராகுல் காந்தியை பற்றினது. இப்போ நம்ம பிரதமர் மோடியை பற்றி போடுவோம். இப்போ அதே சர்ச்சில் போயிட்டு மோடி அப்படின்னு டைப் பண்ணோம்னா நமக்கு வந்து கிட்டத்தட்ட 129 ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்குது. இந்த 129ல் நம்ம ராகுல் காந்திக்கு பார்த்த மாதிரியே நிறைய அந்த நியூஸ் ஆர்டிகல்ஸினுடைய ஃபார்வேர்ட்ஸ் இருக்குது. ஆனால் பிரதமர் மோடியை பற்றி குறிப்பிடும்போது இந்த ஃபார்வேர்ட்ஸை தவிர்த்து இன்னும் சில பர்சனலாக அனுப்பப்பட்ட மெசேஜஸ் அண்ட் மெயில்ஸ் இதுவும் கூடுதலாக இருக்குது. அந்த மெயிலில் நிறைய இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் இருக்குது. அதில் குறிப்பாக பார்த்தோம்னா 2019 மே 23ஆம் தேதி இந்தியாவினுடைய பாராளுமன்ற எலெக்ஷன் ரிசல்ட் வர அன்னைக்கு மோடி சென்டிங் சம்ஒன் டு see me ஆன் Thursday அப்படின்னு ஒரு மெசேஜை இந்த எப்ஸ்டைன் ஸ்டீவ் பெனான் அப்படிங்கிற நபருக்கு, அமெரிக்க அரசாங்கத்தை சேர்ந்த நபருக்கு அனுப்பியிருக்கிறார். மோடி என்னை பார்க்க ஒருத்தரை அனுப்பி வைக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. அதே நாளில் இந்த எப்ஸ்டீனோட அனில் அம்பானியினுடைய மீட்டிங் அப்படிங்கிறது நடந்திருக்குது. அந்த மீட்டிங் முடிஞ்ச பிறகு இதே எப்ஸ்டைன் மறுபடியும் ஸ்டீவ் பெனானுக்கு என்ன மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு அப்படின்னா, ரியலி இன்ட்ரெஸ்டிங் மோடி மீட்டிங் அப்படின்னு நினைச்சிருக்கிறார். ஸோ இந்த விவகாரத்தில் எதுவுமே உண்மை கிடையாது, இதெல்லாம் வந்து அந்த நபர் பரப்பின வதந்திகள் அப்படின்லாம் வந்து இந்தியாவினுடைய எக்ஸ்டர்னல் மினிஸ்ட்ரியிலேருந்து விளக்கம் கொடுத்திருந்தாலுமே தொடர்ச்சியாக எதிர்க்கட்சிகள் மோடிக்கும் எப்ஸ்டீனுக்கும் என்ன விதமான தொடர்பு இருந்தது, அதிலும் குறிப்பாக இன்னொரு முக்கியமான மெயிலில் பார்த்தோம்னா, இந்தியன் பிரைம் மினிஸ்டர் மோடி டுக் அட்வைஸ் அப்படின்னு போட்டு அவர் வந்து இஸ்ரேலுக்கு போய் ஆடி பாடினார் ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் யூஎஸ் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு இட் ஒர்க்ட் அப்படின்னு போட்டதெல்லாம் மிகப்பெரிய கேள்வி எழுப்பியிருக்குது. இஸ்ரேலுக்கு இந்திய பிரதமர் போகும்போது ஜெஃப்ரி எப்ஸ்டீனுடைய அட்வைஸை கேட்டாரா, அது யுஎஸ் பிரசிடென்டினுடைய நலனுக்காகவா, இப்படி பல கேள்விகளை இந்தியாவினுடைய எதிர்க்கட்சிகள் எழுப்பிக்கிட்டு இருக்காங்க.